ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே கோ மீட் அ டாக்டர். எங்கள் பாட்டி காலத்தில் எங்கள் அம்மா காலத்துலலாம் இவ்வளோ ஸ்கேன் எடுத்ததே இல்லையே, எனக்கு இவ்வளோ ஸ்கேன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் அது இல்லை. ஆனால் இப்போது நம்மளுக்கு லேட் மேரேஜ் பண்ணால் ப்ரெக்னென்சி இஷ்யூ வருமா? வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுனால உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ஃபெசிலிட்டி ஆகாதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. இப்போது ஃபர்ஸ்ட் பேபிக்கு உங்களுக்கு சிசேரியன் ஆகிட்டு செகண்ட் பேபி நார்மலாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? 100% பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்க்ரீன் டைம்ன்றது இவ்வளோ வச்சுக்கோங்க அப்படின்னு நான் யாருக்கும் சொல்ல முடியாது. பட் யூ நோ ஹவு மச் யூ கேன் ஸ்பெண்ட் ஆன் ஸ்க்ரீன். பாப்பா எந்த வகையில் பிறந்திருந்தாலும் பிரெஸ்ட் ஃபீடிங் வில் நாட் டிபெண்ட் அப்பான் த மோட் ஆஃப் டெலிவரி. ஹாய் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இன்னைக்கு வந்து இந்த இன்டர்வியூவில் நம்ம ப்ரெக்னென்சி பற்றி பேச போகிறோம். ப்ரெக்னென்சி அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலே நிறைய சொசைட்டி ப்ரெஷர் இருக்குது அந்த டாபிக்குள்ளே. அதே நேரத்தில் வந்து ப்ரெக்னென்சி பெயின் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த ப்ரெக்னென்சி டைமில் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அண்ட் இதை பற்றின வர வீடியோஸும் இன்டர்நெட்டில் வந்து ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த இன்டர்வியூ மூலிமா நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி தான் கொடுக்க போகிறோம் இந்த ப்ரெக்னென்சி டாப்பிக்கில். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது டாக்டர் கீர்த்தனா ராஜசேகரன் ஃப்ரம் எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல், ராமாபுரம். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு வந்து ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலே வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய சந்தேகங்கள் அதுலேருந்து வரும். ஆனால் அந்த சந்தேகத்தில் வந்து அதே நேரத்தில் ஆன்சரும் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆன்சர் வரும். அதனாலே வந்து பீப்புளுக்குலாம் வந்து ரொம்ப வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ மூலயமா அதை வந்து நம்ம கிளாரிட்டி கொடுத்துடலாம். பொதுவாக வந்து இப்போது எல்லாருமே லேட் மேரேஜஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து 18, 19 அந்த மாதிரியே ஃபீமேல்லாம் மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போது ஃபீமேலுக்கே வந்து ஒரு 30 கிட்ட மேரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லேட் மேரேஜ்னால வந்து அவங்க எல்லாருமே என்ன அடுத்ததும் ஃபேமிலி சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னா வந்து 30க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து இஷ்யூ ஆகும், அதனால நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு ஃபேமிலி சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். லேட் மேரேஜ் பண்ணால் ப்ரெக்னென்சி இஷ்யூ வருமா? எல்லா லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் ப்ரெக்னென்சி இஷ்யூ வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பிகாஸ் விமன் ஆர் ஆல்சோ டெவலப்பிங் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் டு அச்சீவ் இவன் ஃபார் மேரேஜ்ன்றனால முக்கால்வாசி பேருக்கு ஒரு 30+ தான் மேரேஜ் அப்படின்றதே இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பிளானிங் மேரேஜ் ஒன்லி 30+. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லா விமனுக்கும் வந்து உங்களுக்கு ஃபர்டிலிட்டியில் பிரச்சனை வரும், உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுலே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ சயின்ஸ் பெண்கள் வளர்ந்துருக்க மாதிரி சயின்ஸும் சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு. ஸோ அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. யூஸ்வலாக அந்த 35 வயசுக்கு மேலே பிளான் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இஃப் அட் ஆல் நீடட் முன்னாடியே வந்து இந்த ஊசைட் ப்ரிசர்வேஷன் இல்லை பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா எம்ப்ரியோ ப்ரிசர்வேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் வந்துருச்சு. ஸோ தட் தே கேன் பிளான் தேர் ஃபர்டிலிட்டி ஆர் தேர் ப்ரெக்னென்சி அக்கார்டிங்லி ப்ரைவேட் செல்ஃப். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து அந்த இடத்துல என்ன கொஸ்டின் வருதுன்னா வந்து நார்மல் டெலிவரி இப்போ வந்து யாருக்குமே நடக்கிறது இல்லை, எல்லாருக்குமே சிசேரியன் தான் நடக்குது. அதை நீங்கள் லேட் மேரேஜ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கிளாரிட்டி எனக்கு தேவைப்படுது எப்படின்றது. இப்போ நார்மல் டெலிவரி எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை அப்படின்றதே நான் முதல்ல ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் நார்மல் டெலிவரி நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி தான் கொடுத்துட்ருக்கோம். லேட் மேரேஜ் பண்ணுறதுனால ஒருவேளை வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுனால உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ஃபெசிலிட்டி ஆகாதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. வயசு நார்மல் டெலிவரிக்கு ஒரு தடை கிடையாது. ஸோ எந்த ஏஜ்லேயுமே எல்லா பேராமீட்டர்ஸ் அம்மாக்கும் பாப்பாக்கும் எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். சில சமயங்களில் இந்த 35 வயசுக்கு மேலே நியரிங் 40s கிட்ட அவங்க வந்து டெலிவரி ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும் போது ஒரு 35+க்கு மேலே மற்ற இல்னஸஸும் சேர்ந்து வர வாய்ப்பு உண்டு. இந்த பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு, சர்க்கரை இந்த மாதிரி நிறைய வியாதிகளும் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா உடல் பருமன் இதெல்லாமும் சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி மற்ற கோமாபிலிட்டிஸும் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது வேணா கொஞ்சம் பிரச்சனைகள் சேர்றதுனால வேற ஏதாச்சும் மோட் ஆஃப் டெலிவரி ப்ரிஃபர் பண்ணலாமே தவிர ஏஜுக்கும் மோட் ஆஃப் டெலிவரிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஸோ எந்த வயசுல வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் நார்மல் டெலிவரி பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த ஏஜ்ன்றது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ நார்மல் டெலிவரியும் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்கும்போது அதே தான் சொல்கிறாங்க, சிசேரியன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு கொஞ்சம் வருஷம் ஒரு 2 டெக்கேட் முன்னாடிலாம் இந்த சிசேரியன் அவ்வளோ இல்லவே இல்லை. இப்போ சிசேரியன் தான் நிறைய இருக்குது.
அது என்ன ரீசன், எதனால அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு? ஒரு 10 டிகேட்ஸ்க்கு முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஸோ அப்போல்லாம் வந்து வெறும்னு ஊர்ல எல்லாரும் அப்படி அப்படியே பிரசவமானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு நிறைய நம்ம பாட்டிக்கெல்லாம் 16 பிள்ளை பிறந்துச்சு, 13 பிள்ளை பிறந்துச்சு, அவங்களாம் வீட்டில் தானே சுகப்பிரசவமாச்சு அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்போ இருந்த ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி. எத்தனை பேர் ரத்தப்போக்கால இறந்து போயிட்டாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் தாஜ்மஹால் கூட அப்படி ஒரு கதை தானே. மும்தாஜ் வந்து ரத்தப்போக்கால இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹாலே கட்டினாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் பிரசவத்து போது இறந்து பிறக்கிறது, இல்லை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுறது, அம்மாவுக்கு ரத்தப்போக்கு ஜாஸ்தியா இருக்கிறது, பிரசவத்து போது அம்மா இறந்து போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் இப்போ சரியாகி இந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி, இன்ஸ்டியூட் டெலிவரின்னு சொல்றதுனால அதெல்லாம் நம்மளால கடந்து வந்து நம்மளோட மெட்டர்னல் மார்டாலிட்டி இல்லை நியூனேட்டல் மார்டாலிட்டிலாம் நம்மளால மாற்றி இப்போ கடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கும். இப்போ நார்மல் டெலிவரி இல்லை எல்எஸ்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் வரதுனாலையோ இதனால நார்மல் டெலிவரியிலிருந்து ட்ரெண்ட் எல்எஸ்சிஎஸ்க்கு மாறுதான்னு சொன்னால் இல்லை. மேபி இப்போ காலகட்டத்தில் த ஏஜ் ஒன் திங், கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறது, மற்ற கோமாபிலிட்டிஸ் 30 வயசுல 35 வயசுலேயே வந்து இந்த டயபெட்டிஸ், பிபி இதெல்லாம் வரதுக்கான காரணங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க விமெனோட ஃபிசிக் ஆர் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. முன்ன மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இல்லை இப்போ ஒரு ப்ரெக்னென்சி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, அதுவுமே ரொம்ப ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. அந்த ப்ரெக்னென்சியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, முன்னாடியே டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ண முடியுது. ஸோ இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் முன்னாடியே தெரியறதுனால மேபி we're able to plan things correctly. ஸோ இப்போ நார்மல் டெலிவரி எல்எஸ்சிஎஸ்ன்றதை தாண்டி ஹெல்த்தி மதர் ஹெல்த்தி பேபி தான். ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு வகையாக தான் நம்ம இந்த மோட் ஆஃப் டெலிவரியை பார்க்குறோம். ஸோ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேபி we're able to diagnose lot of things, முன்னாடியே நம்மளால பிடிச்சிக்க முடியுது. நார்மல் டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நார்மல் டெலிவரி ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் பிளான்ட் சிசேரியன்ஸ் ஆர் எமர்ஜென்சி சிசேரியன்ஸ் டு ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றதும் இருக்குது. ஸோ தட் மைட் ரிஃப்ளெக்ட் ஆன் த ரேஷியோ, பட் த ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஒரு புரிதலுக்காக தான் கேட்குறேன். சிசேரியன் வந்து ஹெல்தி இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் பரவலாக ஒரு வெளியில பேச்சு இருக்கு. ஈவன் சிசேரியன் பண்ணவங்க கூட சொல்றாங்க, எனக்கு நார்மல் இருந்தா இன்னும் என் உடம்பு நல்லா இருந்திருக்கும், சிசேரியனால எனக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது. இது எப்படி மேடம்? ஏன்னா ஒரு ஜென்ஸா இது எங்களுக்கு புரியல, ஒரு ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நார்மல் டெலிவரி இஸ் அ வெரி நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டெலிவரி. ஸோ நம்ம எல்லாருமே we are destined to deliver a baby normally. ஸோ நம்ம உடம்புல இருந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. பட் நார்மல் டெலிவரி தான் சிறந்தது, இல்லை நார்மல் டெலிவரி பண்ண பெண்கள் தான் சிறந்தது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ரெண்டுத்துக்குமே அதோட செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நார்மல் டெலிவரி ஆப்வியஸ்லி நேச்சுரல் மெத்தட்ல நடக்கிறதுனால ஃபேஸ் ஆஃப் ரெக்கவரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அறுவை சிகிச்சை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ரேஷன், ஓடி எக்ஸ்போஷர், அந்த ஆப்ரேஷன்னால வர பாதிப்புகளை ப்ரிவென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் எல்எஸ்சிஎஸ் அப்படின்றது ஒரு சர்ஜிக்கல், என்னதான் சொன்னாலுமே அது ஒரு சர்ஜிக்கல் மெத்தட், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த ரெக்கவரி ஃபேஸ் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர இது சூப்பர் அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி நார்மல் டெலிவரி ரொம்ப நல்லது தான், எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் எல்எஸ்சிஎஸ் ஆகிறதுனால அதனால உடம்புக்கு கெடுதி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த எல்எஸ்சிஎஸ் எதுக்காக நடந்துச்சு? இதர் ஃபார் அம்மாவை காப்பாற்றுறதுக்கோ, இல்லை அம்மாவுக்கு ஏதோ ஒரு சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்காகவோ, இல்லை பேபியோட ஹெல்த்துக்காகவோ நடந்துச்சுன்னா அது டெஃபினெட்லி இட்ஸ் குட் ஃபார் போத் த மதர் அண்ட் பேபி. இப்போ இருக்க டெக்னாலஜியில் எல்எஸ்சிஎஸும் இட்ஸ் வெரி இப்போ நம்ம இருக்க அட்வான்ஸ்மெண்ட்ல எல்லாமே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா ரொம்ப நீட்டான ஸ்டெப்ஸ்ல தான் நடக்கும். ஸோ அதனால எல்எஸ்சிஎஸ்னால உடலுக்கு பெரிய பாதிப்பு வருமானலாம் கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் இதனால ஏதாவது பாதிப்பு வருமா? ஓகே, மோட் ஆஃப் டெலிவரி, நார்மல் டெலிவரி அம்மாக்களுக்கு நல்ல பால் வரும், நல்ல பால் கொடுக்க முடியும், இல்ல எல்எஸ்சிஎஸ் பண்ண அம்மாக்களுக்கு நல்ல பால் கொடுக்க வராது அப்படின்னு தானே கேட்க வரீங்க? ஓகே, ஸோ இப்போ நார்மல் டெலிவரி, எல்எஸ்சிஎஸ் மோட் ஆஃப் டெலிவரி வந்து பால் வரத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ பாப்பா எந்த வகையில் பிறந்திருந்தாலும் பிரெஸ்ட் ஃபீடிங் வில் நாட் டிபெண்ட் அப்பான் த மோட் ஆஃப் டெலிவரி. பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது ஒரு ஹார்மோனல் ரிஃப்ளெக்ஸ், லாக்டேஷன் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அம்மா பாப்பாவை பார்த்த உடனே அம்மாக்குள்ள இருக்க அந்த மாற்றங்கள், அந்த ஹார்மோன் சுரக்கிறது தான் வந்து மில்க் ரிஃப்ளெக்ஸாக அம்மாவுக்கு வரும். ஸோ இது நார்மல் டெலிவரிலையும் அதே ஹார்மோன் தான் சுரக்கும், எல்எஸ்சிஎஸ்லையும் அதே ஹார்மோன் தான் சுரக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து மோட் ஆஃப் டெலிவரினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. பட் சில விஷயங்கள் நம்மளால பண்ணிட முடியும். நார்மல் டெலிவரிலையும் சரி, எல்எஸ்சிஎஸ்லையும் சரி, பாப்பா பிறந்த உடனே அம்மா மேலே போடுறது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், கோல்டன் ஹவர் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க. பாப்பா பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபீடிங் இனிஷியேட் பண்ணிடுறது,
ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் லாக்டேஷன் கன்சல்டன்ட்டோட ப்ராப்பராக நம்ம அம்மாவுக்கு அந்த ஃபீடிங்லாம் என்கரேஜ் பண்ணும்போது ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லாவே பால் வரும். இன்ஃபேக்ட் சில நார்மல் டெலிவரியான அம்மாக்களுக்கும் முதல் 2-3 நாட்கள் பால் கம்மியாக இருந்து குறைவாக இருந்து ரிஃப்ளெக்ஸே லேட்டாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்எஸ்சிஎஸ் பண்ணாமல் உடனே ஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுக்கும் அந்த மோட் ஆஃப் டெலிவரிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பேபிக்கு உங்களுக்கு சிசேரியன் ஆகிட்டு செகண்ட் பேபி நார்மலாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? 100% பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ கூட லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் ஒரு VBAC டெலிவரி எடுத்தேன். VBACனா வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட முதல்ல வந்து ஆப்ரேஷன் ஆன அம்மாவுக்கு முதல் ஆப்ரேஷன் வேறு காரணத்தினால நடந்துச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது பாப்பா, முதல் பாப்பாக்கு 4 வயசு. ஸோ ரெண்டாவது பாப்பாக்கு டெலிவரிக்கு வந்திருந்தாங்க. நல்லா ஈஸியாக சூப்பராக நார்மல் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. ஸோ வி கால் இட் VBAC, வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன். ஸோ எல்லாருக்குமே முன்னாடி ஆப்ரேஷன்னா செகண்ட் டைம் ஆப்ரேஷன் ஆகணுன்றது எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ப்ராப்பர் கேஸ் செலெக்ஷன். 2 குழந்தைங்களுக்கும் இடையில 2 வருஷமாச்சும் கேப் இருக்கணும். அம்மாக்கும் பாப்பாக்கும் எந்த ஒரு பாதிப்போ இல்லை எந்த ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன், நார்மல் டெலிவரி கொடுக்கறதுக்கான எந்த ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸும் இல்லை அப்படின்னா ப்ராப்பர் சூப்பர்விஷன் கீழே கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த பாப்பா நார்மல் டெலிவரி ஆயிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ நிறைய பேர் 3 குழந்தைங்க இப்போ ரீசெண்டில் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சிசேரியன் பேக் டு பேக் இருந்துச்சுன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு பாடி ரிலேட்டடாக வந்து ரெக்கவர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராசஸ், அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ சிசேரியன் கிடையாது. இப்போ வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2 குழந்தைகள் அந்த மாதிரி இருந்துச்சுனாவோ இல்லை 2-3-2க்கு மேலே குழந்தைகள் இருந்தால் கூட நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி சிசேரியனாக இருந்தாலும் சரி அம்மாக்கான உடல் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒரு குழந்தைக்கு அப்புறமுமே அந்த உடல் ரீதியான மாற்றங்கள் சரியாகிறதுக்கே 2 வருஷம் ஆகும். அதனால தான் யூஸ்வலாக 2 வருஷம் கழிச்சு அடுத்த குழந்தைய பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றே சொல்கிறது. ஸோ ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி என்னென்ன இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் மாற்றங்கள் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், அந்த முதுகெலும்பு தண்டு அளவுல இருந்து எல்லாமே மாறும். ஸோ அதெல்லாம் சரியாகி அவங்க அந்த பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபேஸ்லாம் சரியாகி அவங்க நைட் தூக்கம்லாம் சரியாகி அவங்க பாடி திருப்பி பேக் டு நார்மல் வரதுக்கே 2 வருஷம் ஆகும். ஸோ இந்த 2 வருஷம் கேப் கூட இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம டெலிவரின்னு போகும்போது கண்டிப்பாக அம்மாவுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, ஹீமோக்ளோபின் குறையிறது, அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா, போன் மினரல் டென்சிட்டி லாஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், அதனால முதுகு வலி, கை கால் வலிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது எந்த டெலிவரி வேணாலும் நடக்கலாம். பேக் டு பேக் எல்எஸ்சிஎஸ்ன்னு சொன்னோம்னா எல்எஸ்சிஎஸ்க்கு கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் 2 வருஷமாச்சும் கேப் கொடுக்கணும். ஏன்னா அந்த ரணம் ஆறி இருக்காது, அந்த கர்ப்பப்பையில் போட்டிருக்க அந்த தையெல்லாம் ஆறணும்னா கூட 2 வருஷம் கேப் ஆச்சு கொடுக்கணும். ஸோ ரொம்ப கேப்பே கொடுக்காம வி கால் இட் ஷார்ட் இன்டர் கன்செப்ஷன் பீரியடில் கன்சீவ் ஆனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா ப்ராப்பர் ஸ்பேசிங் அண்ட் கேப்பிங் பிட்வீன் கிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு சின்ன கம்பேரிசன், முன்னாடிலாம் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ், இப்போ வந்து ஓவர் அவேர்னஸாக இருக்குது இப்போ இருக்க டைமில். ஏன்னா இன்டர்நெட் ஜாஸ்தியாகுது. இப்போது எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஸ்டோரியே சொல்லியிருக்காங்க. அப்போ லேக் ஆஃப் அவேர்னஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்லாம் நான் குடிச்சிருக்கேன், குழந்தைக்கு அது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் நினச்செல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட் ஆகும்போது வேறு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஒரு ப்ரெக்னென்சி டைமில் எப்படி அவங்க நார்மல் லைஃப்பை வாழணும் அப்படின்றது உங்கள் சைட்லேருந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ நாட் ரைட். ஓவர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ நாட் ரைட். நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறதே வந்து இந்த கூகுள் இன்ஃப்ளூயன்ஸ் பேஷண்ட்ஸை, இப்போ அதையும் தாண்டி ChatGPT இன்ஃப்ளூயன்ஸ் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது தான். அவங்களே அதில் வந்து காசெல்லாம் போட்டு சிம்டம்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு அது கடைசியில் கேன்சர்னு சொல்லி வச்சுருக்கோம். அவங்க ஒரு சாதாரண கட்டியை கேன்சர் கட்டின்னு நினச்சி பயங்கர பயத்தில் கிளம்பி வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஓவர் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரைட். பட் அட்லீஸ்ட் அட் ஒன் பாயிண்ட் ஐ வுட் சே பேஷண்ட் இஸ் எஜுகேட்டட். இப்போ அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிய வருது, ஓ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை போய் அணுகணும், இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்கோ, அப்போ வந்து இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் வந்துச்சுன்னா வந்து ரெட் ஃப்ளாக் சைன்னு சொல்லியிருக்காங்களே, அட்லீஸ்ட் இதுக்காகவாச்சும் போய் டாக்டரை செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட் அங்கே இருக்குது அவங்களுக்கு. ஸோ முன்னாடியெல்லாம் இல்லை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வீட்டிலே இருக்கலாம், வலி வந்துட்டோம், இப்போ வலி நார்மல் பெயின் தான், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வீட்டில் ரொம்ப நேரம் இருந்து அப்புறம் அம்மாவையும் பாப்பாவையும் நம்மளால் காப்பாற்றவே முடியாத அளவுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தவங்களும் இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எஜுகேஷன். ஸோ மாடரேஷன், எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோம், யார்கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லா பக்கமும் இருக்காங்க. யூ ஓப்பன் அப், வெறும்னா அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சுன்றதுக்காக அவங்க இன்ஃப்ளூயன்சராக மாறிடுறாங்க இப்போலாம். அதுவும் பர்த்திங் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் பிகம்ஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தே பிகம் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பர்த்திங். அவங்களே வந்து சரி ஓகே இவங்க என்ன ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, தேவ் கிவன் பர்த் டு 2 kids, ஸோ தேவ் பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர். அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ப்ராப்பர் சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வர இன்ஃபர்மேஷன் அண்டர் அ ப்ராப்பர்
கைடன்ஸ் ஃப்ரம் த டாக்டர் அண்ட் ப்ராப்பர் சர்டிஃபைடு. இப்போ ஒரு நார்மலாக இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கூட ஒரு ப்ராப்பர் சர்டிஃபைட் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் நியூட்ரிஷன் பர்சன் ஷுட் ஹெல்ப் யூ அவுட் வித் தட். இந்த மாதிரி ப்ராப்பர் சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி மச் வெல்கமிங். ஓகே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோமோ அது யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம், அதை எவ்வளோ நம்மளால கடைபிடிக்க முடியுதுன்றது ரொம்ப முக்கியம் தான். ஸோ அப்போ நம்ம ஓவர் இன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு நம்மளும் நம்ம விஷயங்கள்ல சில விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. ஸோ யார்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வருது, கரெக்டான சோர்ஸ் தானா, அதெல்லாம் ரிலையபிளா நம்ம இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற புரிதல் இருந்தாவே இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சொசைட்டி இவங்க வந்து இப்போ ஒரு உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா வந்து அந்த ஃபேமிலி சர்க்கிள், அவங்க இமீடியட் ஃபேமிலி சர்க்கிள் வந்து அவங்க ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து ஜென்ரலாக ஒரு இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்க முடியுமா, ஒரு ப்ரெக்னென்சி டைமில் பேசிக்காக என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ப்ரெக்னென்சி டைமில் பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே கோ மீட் அ டாக்டர். ஓகே, ஸோ டாக்டர் வில் கிவ் யூ வேல்யூபிள் சயின்ஸ் பேக் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் டாக்டரை கண்டிப்பாக நீங்கள் அணுகணும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் அண்டர் த டாக்டர்ஸ் கைடன்ஸ் டாக்டரே உங்களுக்கு எல்லா ஃபேஸ்லையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இஃப் யூ வாண்ட் சம் லேட்ரல் சப்போர்ட், இப்போ வந்து எனக்கு நான் என்ன சாப்பிடணும் ப்ரெக்னென்சின்னு எனக்கு தெரியல, நான் இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டயட்டிஷியன் உதவியோட, ஒரு சர்டிஃபைட் டயட்டிஷியன் உதவியோட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எக்ஸசைஸ் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பிளாங்கெட் தெரப்பி மாதிரி இவங்க பண்றாங்க நானும் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்க பாடிக்கு அது சூட்டபிளா, உங்க பிரெக்னன்சிக்கு உங்க பிரெக்னன்சி டைப்க்கு உங்களால் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றத ப்ராப்பரா உங்க டாக்டரோட சூப்பர்விஷன் கீழே ஒரு சர்டிஃபைட் ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லைன்னா ஒரு பர்த் எஜுகேட்டர் மூலமா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே அதுவே போதும் தான். அண்ட் இன்ஃபேக்ட் பக்கத்துல இருக்கிற இந்த சொசைட்டி, ஸோ நம்மளை சுத்தி இருக்க அடுத்த என்வாயன்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் கொடுக்கும். என் பாட்டிக்கு இப்படிதான் நடந்துச்சு, என் சித்திக்கு இப்படிதான் டெலிவர் ஆனாங்க அப்படிலாம். அதுல நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, கண்டிப்பா எல்லாமே கெட்டதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு பட் ஆல்வேஸ் செக் வித் த ரைட் பர்சன். கோ பேக் டு யுவர் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ், உங்க டாக்டர்ட்டு யார்ட்டையோ சொல்லி இதெல்லாம் ஓகேவா, கேன் ஐ ஃபாலோவா அப்படின்ற பேக்கப் பிளான் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்ககிட்டயே கேள்வி கேட்கும் போது நீங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடல, நீங்க ஒரு டாக்டர் கிட்ட ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுமே ஒரு டைப். ஆமா, இப்போ நான் வந்து எனக்கு இருக்க மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வேற மாதிரி இருப்பேன், என் பேஷண்ட் வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு பேஷண்ட்டுக்குமே வித்தியாசங்கள் ஜாஸ்தி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இதுதான் அப்படின்னு நான் ஒரு கோட் பேடோ இல்லை ஒரு பிளாங்கெட்டோ கொண்டுட்டு வந்துட முடியாது. ஸோ உங்களோட physiology, உங்களோட pregnancy type ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். It's tailored for an individual. So அதனால it's always important that you look into what you have and follow which is okay for you rather than taking everything from everywhere. Okay. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் இருந்து ஒரு குழந்தை கொடுத்தோன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே தான் சொல்லுவாங்க. ஆமா, இந்த இதுல வந்து என்ன கொஸ்டின் ஆட் பண்ணணும்னா, எக்ஸசைஸ் பண்றது எல்லாருமே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரெக்னன்சி டைம்ல என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றது, ஏன்னா நிறைய பேர் ஜிம் போவாங்க, நிறைய பேர் யோகா பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன பண்ணணும், இல்லை பண்ணவே கூடாதா? எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் ப்ரெக்னென்சியில், பீட் நார்மல் டெலிவரி ஆர் LSCS எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன டேட்லேருந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆக்டிவ் பர்சன் இதுக்கு முன்னாடி யோகா பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், அந்த மாதிரினா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னென்சி போதும் அந்த முன்னாடி பண்ணிட்டு இருந்த எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வேறு ஏதாவது சில காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை ப்ரெக்னென்சியில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ் சொல்லுவோம், கர்ப்பப்பை வாய் ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை பிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் நம்மளே முன்னாடியே ஃபில்டர் பண்ணி இல்லை நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம். மற்றபடி எல்லா ப்ரெக்னென்ட் விமனும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ முதல் 3 மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மேபி அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை இது வரைக்கும் நான் எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரியாவது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 வீக்ஸ்க்கு மேலே ப்ராப்பராக ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர் சார்ட்டே இருக்குது. ஸோ உங்களோட வெயிட் எவ்வளோ, உங்கள் ப்ரெக்னென்சியோட டியூரேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் குழந்தையா செகண்ட் குழந்தையா, எல்லாம் ஓகேவா, பிபிலாம் நார்மலாக இருக்கான்றதுல அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு ப்ராப்பர் சர்டிஃபைட் ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் பார்த்து எடுத்துக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை எங்களுக்கு இவங்களெல்லாம் ரீச் பண்ண முடியல அப்படின்னா யோர் டாக்டர் வில் ஆல்சோ லெட் யூ நோ வாட் யூ கேன் டூ அண்ட் வாட் யூ கேன் நாட் டூ. ஸோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி இவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணாமல் போயிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து அசஸ் பண்ணிவிட்டு
எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரெக்னென்சி. ஏன்னா இது வெறும் நார்மல் டெலிவரி ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணல. த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, நம்மளுக்கான ப்ராப்பர் வெயிட் கெயின் இருக்கிறதுக்கு, ரொம்ப வெயிட் எக்ஸசிவ் ஆகாமல் இருக்கணும், பேபி ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னாலும், டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட மசில்ஸ்லாம் ப்ராப்பராக டோன்டப்பாக இருக்கணும், பெல்விக் ஃப்ளோர்லாம் நார்மலாக இருக்கணும்னாலும் இந்த ப்ரெக்னென்சி காலத்தில் பண்ணுற எக்ஸசைசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.